ஓம் சாந்தி 1/7/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்றைய புருஷார்த்தம் என்னவென்றால், சோமானில் இருக்க வேண்டும் மற்றும் வரதானத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இவை இரண்டும் பாபாவின் மூலமாக, அதாவது பகவானின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. பிரம்ம பாபா எப்பொழுதும் கூறுவார் சிவபாபாவை பற்றி என்னவென்றால், அவர் நம்முடைய தந்தை, நிராகாரமானவர், ஜோதிஸ்வரூபமானவர் என்று. பாபாவிடமிருந்து சோமான் மற்றும் வரதானம் இவை இரண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று 3 நாளும் ஓர் நல்ல முறையில் முயற்சியை மேற்கொள்வோம். நம்முடைய இரு புருவ மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா தென்பட வேண்டும். நாம் முதலில் நம்முடைய சொரூபத்தை பார்ப்போம். இரு புருவ மத்தியில் பிரகாசமாக ஜோதி சுரூபமாக நம்முடைய ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. நாலாபுரமும் பிரகாசமான கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய ரூபத்தை எந்த அளவிற்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ரூபத்திலிருந்து பிரகாசமான கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஹாரா பவர்ஃபுல்லாக மாறிவிடும். 3 நாளில் அரை நிமிடம் அல்லது 1 நிமிடம் அல்லது பலமுறை செய்யுங்கள். இன்று 3 நாளும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற அபியாசத்தை கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு சோமானை கொடுத்திருக்கின்றார். அதனுடைய சொரூபத்தில் நிலைத்து விடுவோம். அந்த ஸ்திதியில் நிலைத்திருப்போம். அதனுடைய நஷா குஷியில் திளைத்து விடுவோம். நடைமுறை வாழ்க்கையில் சோமானில் இருந்து கொண்டு நாம் அனைவரிடமும் பேசுவோம். சோமான் நம்முடைய மகான் தன்மையை வெளிப்படுத்துகின்றது, நம்முடைய பொறுப்பை உணர்த்துகின்றது. நம்முடைய குறைகள் நமக்கு ரியலைசேஷன் ஆகும். மகான் தன்மையும் அனுபவமாகும், குறைகளும் அனுபவம் ஆகும். நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்ற முடியும், அதன் மீது கவனம் கொடுக்க முடியும். நம்மிடம் ஞானத்தின் பலம் இருக்கின்றது, யோகத்தின் பலம் இருக்கின்றது. நம்மிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த 2 விஷயங்கள் மூலமாக அனைத்து குறைகளையும் அகற்றிவிட முடியும். அதற்காக திடமான உறுதியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் மற்றும் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். சோமானை நாம் தாரணை செய்யும் பொழுது பலவிதமான தேக அபிமானத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நான் என்னுடைய வழிப்படி நடக்க வேண்டும், நான் கூறியதை கேட்க வேண்டும், என்னிடம் அனைத்தையும் கேட்க வேண்டும், என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது. நான் எனது என்பதின் அடையாளம் இதுவே ஆகும். இது போன்ற சுபாவம் இருந்தால் மற்றவர்களின் சுதந்திரத்தன்மையை நாம் பறித்து விடுவோம். மற்றவர்கள் நம்மை அழுத்துகின்றார்கள் என்ற அனுபவத்தை செய்வார்கள். பலர் ஃப்ரீயாகி விடுகின்றார்கள். சுதந்திரத்தன்மை தான் ஆத்மாவின் இயல்பான குணமாகும். அதை அழுத்தி வைக்க முடியாது. நான் எனது என்பதின் பலவிதமான ரூபங்கள். நான் சரியாக செய்கின்றேன், நீ தவறாக இருக்கின்றாய். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், நான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது, இந்த குடும்பத்திற்கு நான் தான் ஆதாரமாக இருக்கின்றேன், என் மூலமாகத்தான் இந்த குடும்பம் இயங்குகின்றது, என் மூலமாக யஜ்யம் நடைபெறுகின்றது. இது போன்ற சிந்தனைகள் நான் என்பதின் பலவிதமான ரூபங்களாகும். சிலது சூட்சமமாக இருக்கின்றது, சிலது பெரியதாக இருக்கின்றது. பெயர் புகழின் இச்சைகள். எனக்கு மரியாதை வேண்டும். நாம் சோமானில் இருந்தால்தான் மற்றவர்கள் நமக்கு மரியாதை கொடுப்பார்கள். பதவிக்காக மரியாதை கொடுப்பார்கள். அது வெளிமுகத்தின் பகட்டாகும். மனதார கொடுக்கக்கூடிய மரியாதை அதுவல்ல. சோமானில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது மரியாதைகள் அனைத்தும் நிழல் போல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோமானில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் இவர்கள் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையில் மிகப்பெரிய சக்தி உருவாகின்றது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சிலருக்கு, அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு, மற்றவர்களுக்கும் ஏதாவது கூற விரும்புகின்றீர்கள் என்றால் அல்லது கற்றுக் கொடுக்க விரும்புகின்றீர்கள் என்றால் சோமானில் இருந்து கொண்டு கூறுங்கள். சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள். உதாரணமாக, நான் ஆத்மா, முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவன் என்ற சோமானில் நிலைத்திருந்து மற்றவர்களின் ஆத்மாவை பார்த்து நாம் கூறும் பொழுது அதனுடைய பிரபாவம் தாக்கத்தை ஏற்படுத்தும். பேசும்போது மட்டும் சோமானில் இருந்தால் போதாது,
முழு நாளும் அபியாசம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் பிடித்தமான தேவியாக இருக்கின்றேன், தேவனாக இருக்கின்றேன். இந்த அபியாசத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தையில் மிகப்பெரிய தாக்கம் மற்றவர்கள் மீது ஏற்படுத்தும். மற்றவர்கள் நீங்கள் கூறும் வார்த்தையை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் விருப்பமான தேவி தேவதைகள் ஏதாவது ஒன்றை கூறினார்கள் என்றால் உலகத்தில் இருப்பவர்கள் மரியாதையுடன் அதை ஏற்று அதன்படி நடப்பார்கள். வாருங்கள், நாம் சிரேஷ்ட சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருப்போம். அதிகாலை எழுந்தவுடன் சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள், அதை சிந்தனை செய்யுங்கள். 10 முறை சோமானை நினைவு செய்யுங்கள், அதை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். அந்த நஷாவில் இருந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனநிலை மகானாக மாறிவிடும். அதிகாலை அமிர்த வேலை நேரமும் சம்பூர்ண நிலையில் ஆனந்தத்தை உங்களுக்கு அனுபவம் செய்விக்கும். ஓம் சாந்தி.